போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுவுமே சேம் ஃபார்மேஷன் தான். டபுள் டாப், டபுள் பாட்டம்ல நம்ம என்ன பார்த்தோமோ, ஸோ அதே மாரி தான் இதுவுமே கிரியேட் ஆகும். ஆனா இதுல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இருக்கும், ஒரு சைடு ஹெட் இருக்கும். ஸோ இது சொன்னா உங்களுக்கு புரியாது. இதே மாரி டிராயிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எத பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனோட பாடி பார்ட்ட வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எத வச்சு நான் ஹியூமனோட பாடி பார்ட்ன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. இதுதான் உங்களோட ஹியூமன் பாடி பார்ட்டுன்னு. ஸோ இப்ப இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டர். ஸோ இது வந்து உங்களோட ரைட் சைட் ஷோல்டர். ஸோ டாப்ல இருக்கிறது வந்து உங்களோட ஹெட் அதாவது உங்களோட தலை. ஸோ இப்போ உங்களோட ஹியூமன் பாடி பார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டர் இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ரைட் சைட் ஷோல்டர் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட் இருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இந்த மாரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எத பேஸ் பண்ணி அதாவது எந்த சிக்னல் வந்து நமக்கு கொடுக்கும்? பை சைடா, செல் சைடான்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து செல் சைட வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது எப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ கீழ பார்த்தீங்களா? ஸோ கீழ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டபுள் டாப், டபுள் பாட்டம்க்கு வந்து எந்த மாரி பார்த்தோமோ, ஸோ சேம் ஃபார்மேஷன் தான். ஒன்ஸ் வந்து இத பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருச்சா? ஸோ இது வேலிடான பிரேக் அவுட் தானா? இந்த இடத்துல ஃபேர் வேல்யூக்கு பாட்டம் பிளாக் ஏதாவது இருக்கா? ஸோ ஒன்ஸ் அத ரீடெஸ்ட் பண்ண போகும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாரி கீழ போகும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் உள்ள போயிருச்சுன்னா, அது வந்து ஃபேக் அவுட். ஸோ நீங்க அத நம்பி ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிருவீங்க கண்டிப்பா. ஹெட் அண்ட் ஷோல்டர பொறுத்தளவுக்கு நமக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடைக்காது. ஸோ கீழ இருக்கிற அந்த சப்போர்ட் லைன தான் நம்ம எடுக்கணும். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர்ல வந்து கீழ சப்போர்ட் லைன் இருக்கும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல வந்து டாப்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கும். ஸோ இப்ப இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருமே எப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன்ல கிரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர், இது ரைட் சைட் ஷோல்டர், இது ஹெட். ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும்? ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் மேல போகும். ஸோ பை சைட் போகும். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட் ஜோனா மாறிடும். ஸோ இதே ஃபார்மேஷன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இதையுமே உங்களுக்கு நான் ரியல் சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும்.